ஹாய், வெல்கம் டு மை சேனல். என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா டின்னர் க்ரூஸில் சாப்பிட போகிறோம். ஆமாங்க, க்ரூஸில் சாப்பிட போகிறோம். அப்போ ஏன்டா இங்கே நடந்துட்டு இருக்கீங்களா? பார்க்க போனாக்கா பஸ் அவ்வளோ சத்தமாக இருக்குது. கொஞ்சம் நேரம் பார்க்க போனாக்கா நான் அப்படியே பைக்லேயே வந்து நான் ஏறி போயிருக்கலாம், பைக் ரேம்லேயே அங்கே. பட் நான் இங்கே வந்து இன்னும் பஸ்ஸு ஏறி ட்ரை பண்ணேன். சரி, ஒய் நாட் நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நடந்து போயிட்டுருக்கேன். கரெக்டாக தான் வழி பார்த்து போயிட்டுருக்கேன் நினைக்கிறேன். இப்போ நான் அப்போ ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே போயிட்டு நின்றேன்னா பஸ்ஸு வரோன்னு போட்டிருக்கு. பஸ்ஸு ஏறி பஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்டையும் காட்டுறேன், பாருங்கள். எனக்கு தெரியல கேஷ் கொடுக்க முடியுமா இல்லை பஸ்ஸு காட்டான்னு தெரில, அந்த டவுட்டில் தான் போயிட்டுருக்கேன். அப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா புக் பண்ணி மோட்டர்லேயே போயிடுவாங்க. பார்க்கலாம். பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. இங்கே தான் நம்மளோட பஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடும்னு போட்டிருக்கு. பார்க்கலாம். ஏறுற பஸ்ஸுக்குள்ள ஓகே. கட்டலான்னு நேரம் முன்னுக்கு வந்தாக்கா காசு வாங்கலை. பஸ் பாருங்க எப்படி இருக்குது. நான் வச்சு ஏர்போர்ட் இருக்கோடு நம்ம எதிர்பார்த்தது தப்பாக போயிடுது. கொஞ்சம் காசு அடிக்கிற மாதிரி ஓரமாக உட்காருவோமா? இங்கே உட்காரும். டிரைவர் என்ன படார்னு ஒரு ஸ்டாப்பில் வந்து நின்றாரு. சிகரெட் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டாரு சிகரெட் எடுக்கிறதுக்கு. ஸோ அவர் அடிச்சு முடிக்க நம்ம வெயிட் பண்ணோமா? ஆமாம். ஐயோ, ஏற்கனவே வேகுது உள்ள. இதில் வேற ஒடியாந்துட்டா என்ன ஆகிறது? 8 பார் 8 பார்த்து பஸ்ஸு. ஐயோ, தான் டிக்கெட்டு கூட்டாக இருக்குது. இதை காணடிக்காமல் பார்த்தா வச்சுக்கணுமா? கண்டக்டர் வந்து கார்டு மாதிரி இந்த டிக்கெட் எடுக்கிறாங்களே அவங்க வந்து காசு வந்து இப்படி கட்டலாம், இல்லைன்னா கார்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த கார்ட் மாதிரி அவங்க பாக்ஸ் வந்து அவங்க மேலேயே மாட்டியிருக்காங்க. ஸோ அந்த கார்ட்டு இருந்துச்சு கொடுத்தாங்கன்னா அந்த கார்ட்டை வந்து அந்த பாக்ஸுக்குள்ள சொல்லுவாங்க. அதான் நம்ம போனாக்கா காசுலாம் கட்ட மாட்டோமா அந்த மாதிரி. ஸ்ட்ரீட் அதெல்லாம். டிரைவர் வந்து வண்டி எடுத்துட்டாரு. நம்ம இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா 31 ஸ்டாப்பு. ஆனால் எத்தனை ஸ்டாப் போனாலும் வந்து ஒரே கணக்கு தான் போல. நான் 8 பார்த்தா வாங்கினாங்க. நான் எவ்வளோ தூரமாக போய் இறக்குறாலும் அதே கணக்கு தான். குட். என்னடா பஸ்ஸில் ஏறினவன் இங்கே உட்காந்துருக்கான்னு பார்க்குறீங்களா? பஸ் விட்டு இறங்கிட்டுங்க, ஜம்ப் பண்ணி இறங்கினேன். ஏன்னா பஸ் பக்கம்னா நான் ஃபோனில் பார்க்குற வேஸ் அது கொண்டு போகணும், அந்த மாதிரி தான் அவன் போகணும். அவன் பாட்டுக்கு அந்த ரவுண்டு போட்டில் நேராக போவான். 12 மணி எடுக்காமல் யூட்டன் பண்ணி 6 மணி எடுத்து திரும்பியும் நான் எடுத்ததுக்கு ஆப்போசிட் வழியிலே போனான் பஸ்ஸு. எனக்கு டவுட் வந்துருச்சு. அதை தாண்டினாக்கா வந்து நடுவில் பிரிட்ஜ் இருக்குது, பிரிட்ஜை தாண்டி போனால் அந்த சைடு போயிடுவோம். அப்போ பெரிய வேலையாக போயிடும்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன். பரவாயில்ல, ரிஸ்க் வேணால் நம்ம பைக்கே எடுத்துருவோன்னு சொல்லிவிட்டு எப்படியோ உங்களுக்கு நான் காட்டிட்டேன் பஸ் எப்படி இருக்குன்னு. நானும் பார்த்துட்டேன், அது போதும். எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டேன்? ஏன்னா டைம் ரொம்ப குறவாக இருக்குது. ஏற்கனவே 1 ஹவர் அங்கே ட்ராவலிங்கு பஸ்ஸு. இதே மோட்டர்னால் சீக்கிரமாக போய் சுற்றலாம். ஸோ அங்கே நம்ம கொஞ்ச நேரம் சுற்றிட்டு அப்புறம் போய் என்டர் பண்ண வேண்டியதான். வாங்க போகலாம். 95. ஓகே ஓகே, கேன் கோ. பிரிட்ஜு தாண்ட போகிறாங்க. அங்கே பாருங்க, கப்பல்ஸ் ஃபோட்டோ ஷூட் பண்ணிருக்காங்க.
அக்கா வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் தூரம் நடக்கணும். ஏன்னா கொஞ்சம் பின்னாடி இறக்கி விட்டாங்க. நம்ம கொஞ்சம் முன்னுக்கு போக வேண்டியது இருக்குது. கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளேயா அது கவனிச்சிங்களா? மேலே அது அந்த ஸ்கைலைன் நினைக்கிறேன், அது பேர் நான் பார்த்தேன், மறந்துட்டேன். அது மேலே ஆள் சுற்றிட்டு இருக்காங்க. எவ்வளோ மேலே இருக்குது தெரியுமா? அது நான் போகணுன்னு தான் நினச்சேன். பட் அது ரிவ்யூலாம் பார்த்தேன். நான் ஒரே நிமிஷம் தான் மேலே கொண்டு போகிறாங்க. இந்த மாதிரி நிறையா குறைகள் இருந்ததுனால போல் ரொம்ப நேரம் சுற்றுற மாதிரி தான் இருக்குது. ஓ இல்லை, கீழே இறங்குது. சரிங்க, நான் முதல்ல கண்டுபிடிச்சிடுறேன். அப்புறம் டைம் ஆகிருப்பது. இப்போ தான் கேட்டேன் அவர்கிட்ட, செக்யூரிட்டி கார்டுக்கிட்ட. நேராக போயிட்டு அப்படின்னாரு. வாங்க போகலாம். அழகாக இருக்குது இந்த இடம். ஜுராஸ்டிக் வேர்ல்ட் பார்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனா நீ இதுக்குள்ளே போகலாம். இதோட ப்ரைஸ் எல்லாமே க்ளூக்கில் கூட இருக்கும். நீங்கள் அந்த ஆப்பில் போய் செக் பண்ணலாம். நானும் பார்த்தேன். பட் கரெக்டு தான். நேராக நடந்து வந்தாலே பார்த்துட்டு வந்த கூட்டத்தெலாம். பட் நம்மளோட ஃபேரி எதுன்னு தெரியல, எந்த லைனில் நிற்கணும்னு தெரியல. தெரிஞ்சுக்குவோம் வாங்க. இங்கே தான் செக்இன் பண்ணுங்க. 7:30 to 9:30. கரெக்டு தான். இதான் செக்இன் பண்ணிட்டு வருவோம். Press sticker on your shirt. Boarding time at 7:30. Your number will follow you there, right side. Thank you. அவ்வளோதான். ஸ்டிக்கர் எடுத்து நெஞ்சில் ஒட்ட சொன்னாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நடந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம பயங்கரமாக இருக்குல்ல. இதுக்குள்ளே தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு 2 hour இதுக்குள்ளே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். வாங்க என் கூட உள்ளே சுற்றி காட்டும் எப்படி இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. கேக் இருக்கு, ஃப்ரூட்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, ஆனால் எல்லாத்தையும் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சம். தேங்க்யூ. இதுதான் நம்ம சீட்டு. இதான் வந்துருக்கோம். வந்து 3 ஃப்ளோர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோர்லேயும் உட்கார்றது தான். தேர்ட் ஃப்ளோரில் தான் வந்து ஓப்பன் ஸ்பேஸ். நம்ம புஃபே திறந்துட்டாங்க. நம்ம போது இப்படி சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து நம்ம தேர்ட் ஃப்ளோர் போவோம். எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. சாப்பாடு பார்த்தீங்களா? பெண்ணுக்கு பாடிக்கிட்டு இருக்காங்க. டிசர்ட்டு ஊடாங்க. அது தெரியல.
ஃபர்ஸ்ட் டைம். ஆனால் எப்படி போகிறது? ஓ இப்படி. நினைச்சேன் 3 ஃப்ளோவுமே அதே மாதிரி தான். ப்ரைஸ் டிஃப்ரெண்டாக இருக்குமா என்னன்னு தெரியல. ஆக மேலே உள்ளவங்களுக்கு வேறு ப்ரைஸா, ஆக கீழே உள்ளவங்களுக்கு வேறு ப்ரைஸாக தெரியல. ஆனால் நான் வந்து ஆக சீப்பஸ்டானது தான் எடுத்து வந்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125. இதுதான் ஸ்டார்டிங் ப்ரைஸு. இதுக்கப்புறம் ஹைலாம் இருக்குது. டாய்லெட் போகணுன்னு இறங்கி போகிறேன். என்னோட சைனா ஃப்ரெண்டு கூப்பிட்டு வா ரவுண்ட் அடிக்க போகலான்னு திருப்பி கூப்பிட்டாங்க. திருப்பி ஒரு ரவுண்ட் அடிக்க போகலான்னு கூப்பிட்டாங்க. இழுத்துட்டு வந்துட்டாங்கண்ணா. மேலே சத்தமாக இருக்குன்னு கீழே வந்தேன். மேலே அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படி தான் கீழே இறங்கி வந்தேன். மேலே பண்ணுற ஆர்ப்பாட்டம் சொல்கிறேன், கீழே விளங்கவே இல்லை. கீழே தனியாக ஒரு பார்ட்டி ஓடிட்டு இருக்கு. கீழே தனியாக ஒரு இடம் இருக்குது பாருங்க. 3. ஐயோ அவ்வளோ அழகாக தெரியுது 3. முடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டிக்கர் வந்து எல்லாமே அங்கே கொடுத்துருந்தாங்க ரிட்டனில். நான் கொடுக்காம அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு மெமரிஸ்க்காக நான் வச்சுக்கப்பேன். உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக வந்து வந்தீங்கன்னா ஒன்று கப்பலாக வந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னரை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னொன்று ஃபேமிலிலாம் முதல்ல பார்த்துருப்பீங்க. ஃபேமிலியாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இல்லை என்ன மாதிரி தனியாக வந்தாலும் வந்து 4-5 பேர் நீங்கள் பேச ரெடியாக இருந்தாலே போதும், உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். நான் பாருங்கள் லாங்குவேஜே தெரியாமல் ஒரு சைனீஸ்காரங்க கூட ஃபன் பண்ணிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அவ்வளோ நேரம் ட்ரான்ஸ்லேட்டில் 2 பேர் பேசிக்கிட்டு அவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் மேலே போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்டெல்லாம் வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சைனா இன்னொரு சைனா ஃப்ரெண்டு பிடிச்சாங்க. அவங்க என்கிட்ட பேசினாங்க. இது மாதிரி நான் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபேமிலியோடு வர்றது, கப்பலாக வர்றது பெட்டர்.
நல்லாயிருக்கும். இன்னும் என்வாயர்மெண்ட் நல்லாயிருக்கும். குடிக்க போகிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா நல்ல தாராளமாக உட்காந்து குடிக்கலாம். 2 ஹவருக்கு அந்த அளவுக்குலாம் குடிக்க முடியாது. லைட்டாக உட்காந்து ஹேங் அவுட் வேணால் பண்ணலாம். ஏன்னா 2 ஹவர் தானே. மற்றபடி வந்து வைப்பு நல்லா இருந்துச்சு. என்வாயர்மெண்ட் அப்புறம் சாப்பாடு 2 வாட்டி சாப்பிட்ணுன்னு நினச்சேன். ஒரு வாட்டிக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இறங்க மாட்டேங்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதாவது நிறைய பேருக்கு ரீச் ஆகும். போயிட்டு வரேங்க.